யூஎஸ்ல இப்போ சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட பையன் படிக்கிற ஸ்கூல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அவன் வந்து இப்போ 8th கிரேட் போகிறான். ஸோ நான் இங்கே வந்து யூஎஸில் 7th அண்ட் 8th கிரேடர் வந்து ஜூனியர் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 7th அண்ட் 8th கிரேட் வந்து பிள்ளைங்களுக்குமே வந்து இங்கே நியூவாக தான் இருக்கும். ஏன்னா 6th கிரேடில் வந்து மிடில் ஸ்கூலில் இருப்பாங்க. 7th அண்ட் 8th வந்து ஜூனியர் ஹை ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்போ 6th கிரேட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் கிட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் வந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து எவ்ரி இயர் வந்து கிளாஸ் ரூமில் வந்து பிள்ளைங்களை வந்து மாற்றி மாற்றி போடுவாங்க. 7th வந்து எப்படி இருக்கும்னா பிள்ளைங்க வந்து ஒரு பீரியடுக்குமே ஒரு கிளாஸ் ரூம் போவாங்க. டீச்சர்ஸ் வந்து அந்த கிளாஸ் ரூமில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சயின்ஸ் கிளாஸ்னால் சயின்ஸ் கிளாஸ் ரூம்னு இருக்கும். டீச்சர் வந்து அங்கே இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மாறி மாறி அங்கே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அது எங்களுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் பேண்டு சூஸ் பண்ணியிருந்தா அந்த கிளாஸ்க்கு வந்து அவங்க போகணும். அதுவும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிப்பாங்க. இங்கே ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே வந்து கிளாஸ் ரூமுக்கெல்லாம் வந்து குழந்தைங்கள நம்ம கூட்டிகிட்டு போய் பார்க்குறது மாதிரி ஒரு நாள் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும். அது பேரண்ட் மட்டும்தான் நம்ம போவோம். அப்போ தான் வந்து நம்ம டீச்சர்ஸை வந்து மீட் பண்ணுவோம். அவங்க வந்து அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எந்தெந்த டீச்சர் என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்கள எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணணும் அதெல்லாமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்போது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் போகிற வேலையே இருக்காது இங்கே.